எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரவிங்க. நான் அவர் வந்து நம்ம ராஜேஷோட எங்க ராஜேஷோட தாத்தா. உங்க கூட பேசணும்னு சொன்னாரு, பேச முடியுமா? வணக்கம். பேசிடுங்க. ரீனாங்கிறது நான் தான். ராஜேஷ்ங்கிற பையனோட கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தியே, அவனுக்கு நான் கிராண்ட் ஃபாதர். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பேரை வேணும், அவனுக்கு நீ வேணும். இந்த பிரச்சனையினால நாங்கெல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். காலகாலமா சொல்லுவாங்களே, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுவீன்னு. ஆனா என் பேரை ஒரே ஒரு பொய்யத்தான் சொல்லியிருக்கான். அதுவும் அவனா சொல்லல, நான் சொல்லி கொடுத்து அதைத்தான் சொல்லியிருக்கான். தைரியமா உண்மையை சொல்றா. கேட்ட உடனே முதல்ல கொஞ்சம் கோவிச்சுப்பா, அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சப்ப எல்லாம் சரியா போயிடும்னு. அவனை பார்த்து போடான்ட்டியாமே. ராஜேஷ பத்தி உனக்கு தெரியாதுமா? சிங்கப்பூர்ல $10,000 கொடுத்து வேலை தரேன்னு சொன்னான். எனக்கு தாத்தா தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லைன்னு சொன்னவன் இப்ப $6,000 ஓடுறேங்கிறான். ஏன் இப்ப அவனால இங்க இருக்க முடியல. என்னை விட இப்ப நீதான் அவனுக்கு முக்கியம். உன் மேல உயிரையே வச்சிருக்கான். தயவு செஞ்சு அவசரப்படாம நிதானமா யோசனை பண்ணி காதலிக்கிறேன்னு சொல்லு. ஆனா இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாத. நான் ராஜேஷ் கிட்ட நீ உன் அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேட்டேன். எங்க தாத்தா மாதிரின்னு சொன்னா. நீங்க தான் அந்த தாத்தாவா? லேட்டா வந்துட்டீங்க. என்னையும் மீறி என்னென்னமோ நடந்துருச்சு, நடக்க போகுது. என் கையில எதுவுமே இல்லை. ராஜேஷ்க்கு நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அப்போவாது உண்மையை சொல்லுங்க. தயவு செஞ்சு ராஜேஷ் கிட்ட என்ன மறந்துட சொல்லுங்க. என்ன சுப்னி, கேட்டீங்கல்ல? என்ன சொல்லிட்டு போறா? இது வேலைக்கு ஆகாது சுப்னி. ஏய், அனுபவஸ்தா நான் சொல்றேன்டா. இந்த பொண்ணால என் பேரனை மறக்க முடியலடா.